நம்ம வாயிலிருந்து என்ன மாதிரி வார்த்தைகள் வருகிறது? மற்றவர்களை கட்டி எழுப்புகிற வார்த்தைகள் வருகிறதா, அல்லாவிட்டா மற்றவங்களை டிஸ்ட்ராய் பண்ற வார்த்தைகள் வருகிறதா? அன்பர்களே, மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா, அது கட்டுகிறதா அல்லது உடைக்கிறதா? செய்திக்கும் வதந்திக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. வதந்தினா என்ன தெரியுங்களா? யாரு என்ன சொன்னாங்கன்றதெல்லாம் தெரியாது, எங்கேயோ கேட்டேன், யாரோ சொன்னாங்க. அன்வெரிஃபைட் நியூஸ் அது வதந்தி. ஆனா நியூஸ் செய்தி என்பது என்ன தெரியுமா? இன்னார் சொன்னாங்க, அதுக்கு அத்தாட்சி இருக்குது, இவங்க பார்த்தாங்க, இதுக்கு அத்தாட்சி இருக்குது, இது செய்தி. நியூஸுக்கும் ரூமருக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் இந்த ரூமர் பேசுறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க தெரியுங்களா? இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, பக்கத்து வீட்டு கதை. சில நேரத்துல புரளி பேசுறது இருக்கு பாருங்க, இது எல்லா இடத்துலயுமே பயங்கர டேமேஜிங்கானதுங்க. வதந்திகளால சில பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் விழுந்திருக்குதுங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு முறை ஹாஸ்பிட்டல்ல செக்அப்புக்கு போன போது ஹார்ட் அட்டாக் ஸ்டீவ் ஜாப்ஸ் மரித்து விட்டாருன்னு சொல்லி சொன்ன உடனேயே ஸ்டீவ் ஜாப்ஸ் உடைய பங்குகள் 10% அப்படியே விழுந்துருச்சாம் பங்கு சந்தையில. அதே மாதிரி ஒரு புகழ்பெற்ற கோலா கம்பெனி, அந்த கோலா கம்பெனியுடைய அந்த தண்ணீர், அந்த கோலாவுல கழிவு தண்ணீர் கலக்கப்பட்டிருக்குதுன்னு ஒரு வதந்திங்க. யாரோ சொன்ன ஒரு வதந்தியை வச்சு அந்த கோலா கம்பெனி உலகிலேயே நம்பர் 2 இருந்தது, அந்த ஸ்தானத்தையே இழக்க வேண்டியதாச்சு, கீழே போயிருச்சுங்க. வதந்திகளை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வதந்திகள் மற்றவங்களை காயப்படுத்தும் ஒரு உள்நோக்கத்தோடு பரப்பப்படுகிறது. உண்மையாகவே யாருக்காவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா அதை மற்றவரிடத்துல சொல்லி பெருசாக்குறதை விட அவங்களை காப்பாற்ற பார்க்க வேண்டும், அவர்களை திருத்த பார்க்க வேண்டும், அவர்களை கட்டி எழுப்ப பார்க்க வேண்டும். அதுதான் கடவுளுடைய குணம். ஆண்டவருக்கு நம்மளை பத்தி எல்லாம் தெரியும்ல. ஆண்டவர் நம்மளை பத்தி வதந்தி பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களை பத்தி நீங்க என்னென்ன செஞ்சீங்க, என்னென்ன தப்பு செஞ்சீங்க, சின்ன வயசுல என்ன தப்பு செஞ்சீங்க, முன்னாடி என்ன பண்ணீங்க, இது எல்லாத்தையும் கொண்டு போய் யார்ட்டையாவது நியூஸை கொடுத்தாருன்னா என்ன ஆகும்? மற்றவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டி சந்தோஷப்பட்டு வதந்திகளை பரப்பி அவங்களை கீழே தள்ளி, அன்பர்களே, நம்ம அதற்காக அழைக்கப்படவில்லை, கட்டுவதற்காக அழைக்கப்படுகிறோம். நீதிமொழிகள்ல அழகா ஒரு வசனம் சொல்கிறது. நீதிமொழிகள் 12:6 துன்மார்க்கரின் வார்த்தைகள் ரத்தம் சிந்த பதிவிருப்பதை பற்றியது, உத்தமர்களுடைய வாயோ அவர்களை தப்புவிக்கும். உங்களுடைய நாவு எப்படிப்பட்டதா இருக்குது? மற்றவங்களை காப்பாற்றுகிறதா இருக்குதா, இல்ல அவங்க ரத்தத்துக்காக பதிவிருக்கிறத அப்படியே பதுங்கி இருந்து பாயிர சிங்கம் மாதிரி இருக்கிறோமா? வதந்திகளை விட்டு விடுவோம். யாராவது ஒருத்தர் வாழ்க்கையை பத்தி யாராவது சொன்னாங்கன்னா உடனே கேட்காம ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், நான் இப்படி கேள்விப்பட்டேன் ஒரு ஊழியக்காரனை பத்தி, இதெல்லாம் செய்தியில எல்லாம் சொல்லாதீங்க. வதந்திகளை நம்பவும் வேண்டாம், வதந்திகளை பரப்பவும் வேண்டாம். ஏன்னா கடவுளுக்கு அது பிடிக்காத காரியம். கோள்காரனுடைய வார்த்தைகள் உள்ளத்தை தைக்குமா? இந்த கோள் சொல்றவங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா, அப்படி பத்த வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த வதந்திகளை நம்பாதீர்கள். உண்மையான செய்திகளை மற்றவர்களுக்கு சொல்லுங்க. யாரை பத்தியாவது கேள்விப்பட்டீங்கன்னா டைரக்டா அந்த நபர்கிட்ட போய் கேளுங்க, எதுக்காக இப்படி நடக்குது, ஏன் இப்படி சொன்னாங்க, இந்த காரியம் இருந்துச்சுன்னா சரி பண்ணிக்கோங்களேன்னு சொல்லி அவங்ககிட்ட பேசலாம். அவங்க வாழ்க்கை மாறும், அவங்க நல்லா இருப்பாங்க, நீங்களும் ஒரு மன திருப்தி கிடைக்கும். அன்பானவர்களே, இந்த நாளிலே ஒரு புதிய நாள், பிராண்ட் நியூ டே. லெட் அஸ் பில்ட் பீப்புள் அண்ட் இன் டர்ன் பி பில்ட். கடவுள் ஏன் கடவுளா இருக்காரு தெரியுமா? அவர் வதந்தி பேசுறதுல. பிசாசு ஏன் பிசாசா இருக்காது தெரியுமா? அவன் வதந்தியை பேசுறவன். 2 பேருக்கு இதான் டிஃபரன்ஸ். அவர் நம்மளுடைய தப்புகளை எல்லாம் மன்னிச்சு மறந்து நம்மளை மக்களுக்கு முன்னாடி நீதிமானா பார்க்க விரும்புறார். அவன் நம்மகிட்ட இருக்க தப்பெல்லாம் செய்ய வச்சுட்டு அந்த தப்பை மத்த விட்ட போட்டு காமிச்சு நம்ம மானத்தை வாங்கணும்னு பார்க்கலாம். 2 பேருக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். மனிதர்களுக்குள்ளும் கடவுள் வாசமா இருக்கிறதுக்கு ஒரே அடையாளம், கடவுளுடைய பண்புகளை நாம் பின்பற்றுவோம். பெரிய காரியங்களை கடவுள் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில செய்வார். God bless you. Have a wonderful day.